பொய் சாட்சி சொல்ற நீ மனசாட்சியை பத்தி பேசாத. உன் குடும்பத்தையே பழி வாங்கினாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். இன்னும் நான் உங்களை சாகடிக்கவே இல்லையே, அதுக்குள்ள ஏன் அழறீங்க? செத்ததுக்கு அப்புறம் அழ முடியாது ஆபீசர். நான் இந்த வீட்டுக்கு வந்ததை தவிர வேற எந்த தப்பு நான் பண்ணல சார். அதுக்காக நான் சாகணுமா? ஆமா சார், நான் கூட என் அத்தைக்கு உதவிதான் பண்ணேன், வேற எந்த தப்பும் பண்ணல. அதுக்காக நான் சாகணுமா சார்? சார் 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 ஒரு நிமிஷம் சார். 1 minute சார். only 60 seconds சார். 3 ஒண்ணுதான். நீ என்ன சொல்ல வர? சார் நான் உங்களை கொலை பண்ணதாவே இருக்கட்டும் சார். எங்க 3 பேரையும் பழி வாங்கிட்டா செத்து போன நீங்க உயிரோட திரும்பி வருவீங்களா சார்? நிர்கதியா போன உங்க குடும்பத்தை காப்பாத்துவீங்களா சார்? ஏன் சார் மனுஷங்க மாதிரியே கேவலமா யோசிக்கிறீங்க? பழி வாங்குறது ஆவிகளுக்கு அழகு இல்ல சார். போதும் பன்றி பாய், போதும். என் அறிவு கண்ணை திறந்துட்ட, அதுவும் 3 டயலாக்ல என் பழிவாங்குற உணர்ச்சியை நீ போக்கிட்ட. உங்க 3 பேரையும் நான் மன்னிச்சு விட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கொன்னதுக்கு நீங்க எல்லாரும் பரிகாரம் செஞ்சுதான் ஆகணும். சொல்லுங்க சார், எந்த பரிகாரம் வந்தாலும் நாங்க செய்யறோம். சொல்லுங்க. எனக்கு திலோத்தமைன்னு ஒரு தங்கச்சி இருக்கு. கிலோத்தமைன்னு 2 வாட்டி சொல்லிட்டு ஒரு தங்கச்சி சொல்றீங்க? எனக்கு திலோத்தமைன்னு ஒரு தங்கச்சி இருக்கா. அவங்களையும் கொலை பண்ணுமா சார்? உன்னை உயிரோட விட்டு வைக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன். சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன் சார். இப்போ என்ன பண்ணணும் சார் சொல்லுங்க. என் தங்கச்சி எனக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணவ. என் படிப்புக்காக அவ படிப்பை நிறுத்திட்டா. எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காக அவ கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை கொடுத்து உதவினா. எனக்காக உருகின மெழுகுவர்த்தி அவ ஒரு தியாக தீபம், ஒளி விளக்கு. அப்படிப்பட்ட தங்கச்சிக்கு என்னால ஒரு சின்ன உதவியை கூட பண்ண முடியலையே. கல்யாணம் ஆகாத 3 பெண்களை வச்சுக்கிட்டு ரொம்ப என் தங்கச்சி கஷ்டப்படுறா. என்ன கொன்ன பாவத்துக்காக நீங்க 3 பேரும் சேர்ந்து அந்த 3 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? என்ன விளையாடுறியா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே இந்த காலத்துல முடியாத காரியமா இருக்கு. இது பாருங்க, நான் உயிரோட இருந்திருந்தேன்னா என் தங்கச்சி பெண்களுடைய கல்யாணத்தை சும்மா ஜாம்னு நடத்திருப்பேன். ஆனா நீங்க என்னையே ஜாமாக்கி புதைச்சிட்டீங்க. அதனால அந்த பெண்கள் கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும். அப்படி நடத்தி வைக்கல, நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு இந்த நடந்து போறான். ஐயோ நீ வேறடி, வயத்தை கலக்கிட்டு போறான். என்ன பண்றது? நவருங்க. எருமை அடிக்கிற வெயிலுக்கு ஸ்வெட்டர் போட்டு. ஏண்டா இதான் வீடா? இது வீடுதான். எருமை இது வீடுங்கிறது எங்களுக்கும் தெரியுது. குலோத்துங்கனோட தங்கச்சி வீடு இதான கேட்டா இது ஆமா, நான் என்ன இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்த மாதிரியே எல்லாத்தையும் என்கிட்டயே கேக்குறீங்க. அதான் உள்ள வந்துட்டோம்ல, விசாரி பாருங்க. அம்மா அம்மா யாருமா வீட்டுல? யார் நீங்க? நாங்க யாருங்கிறது அப்புறமா சொல்றோம். நீங்க தங்கச்சி தானே? நான் உங்க தங்கச்சி இல்லையே. ஐயோ அது தெரியுமா? நீங்க குலோத்துங்கன் சார் தங்கச்சி தானே? அந்த வேஷக்காரனை பத்தி மட்டும் பேசாதீங்க, அந்த மோசக்காரனை பத்தி பேசாதீங்க, அந்த நயவஞ்சகனை பத்தி பேசாதீங்க. ஐயோ என்னத்த பூம்புகார் படத்துல விஜயகுமார் பேசுற மாதிரி பேசுறாங்க. ஐயோ வாயை மூடிட்டு சும்மா இரண்டி. இங்க பாருமா, இந்த திட்டுறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல நீங்க குலோத்துங்கன் தங்கச்சி தானான்னு சொல்லுங்க. அந்த நன்றி கெட்டவனோட தங்கச்சி நான் தான். ஆமா நீங்க யாரு? கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? ஏன் நீங்க யாருன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? பருமா, உங்ககிட்ட நாங்க நிறைய விஷயம் பேசணும், அதனால தான் உட்கார்ந்து பேசலாமான்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் உட்காரலாமா? உட்காருங்க. வாங்க. அப்பா இப்ப சொல்லுங்க,
நீங்க யாரு? நாங்க குலோத்துங்கன் சாரோட நெய்பர். அந்த நாய்க்கு லேபரா நீங்க? ஐயா, லேபர் இல்லம்மா, நெய்பர். அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு அர்த்தம். ஓ சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகாம 3 பொண்ணுங்க இருக்கா? என்ன தப்பா பேசுறீங்க? எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் 3 பொண்ணுங்க பிறந்தாங்க. ஐயா இன்ச, அவங்க அதை கேக்கல. உனக்கு பிறந்த 3 பொண்ணுங்க இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காமே, அததான் கேக்குறாங்க. ஆமாங்க, நான் பெத்த 3 செல்வங்கள் ரோகிணி, ராகினி, ரூபினி. 3 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்கள கரை சேர்க்கிறேன்னு சொன்ன குலோத்துங்கனும் கை விட்டுட்டான். இந்த வீடு கூட கடன்ல தான் மூழ்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்க குடும்பமே பட்டமரம் ஆயிடுச்சு. என்ன மேடம் நீங்க தண்ணி ஊத்தி இருந்தா அது பணமரம் ஆயிருக்கும்ல? ஏண்டா அவங்க விவசாயம் பண்றத பத்தியா பேசுறாங்க? டேய் வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இரேண்டா. சரி சும்மா இருக்கேன். ஆமா, உங்க 3 பொண்ணுங்களும் எங்க? 3 பேருமே வெளியில போயிட்டாங்க. அட பாவமே, வீட்டை விட்டே போயிட்டாங்களா? இல்லம்மா, ஆளுக்கு ஒரு வேலையா போயிருக்காங்க. எங்க வேலை பாக்குறாங்க? வேலை பார்க்கல, இருண்டு போன அவங்க வாழ்க்கைக்கு ஒளி தேட போயிருக்காங்க. எங்க ஈபி ஆபீஸ்க்கா? அங்க கரண்ட் இருக்கா? சரி சும்மா இருக்கேன். அம்மா, உங்க 3 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலன்னு உங்க அண்ணன் குலோத்துங்கன் சார் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதான் நாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். ஓ, நீங்க 3 பேருமே புரோக்கரா? என்னத்த லூஸ் மாதிரி பேசுது? ஐயோ, என்னடி பண்றது? நமக்கு வாய்க்கிறது எல்லாமே இப்படித்தானடி இருக்கு. கொஞ்சம் சமாளிப்போடி. அம்மா புண்ணியவதி, நாங்களே மாப்பிள்ளை பார்த்து நாங்களே செலவு பண்ணி உங்க 3 பொண்ணுங்களுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். காஃபி சாப்பிடுறீங்களா? வந்த உடனே கேட்க வேண்டியது போகும்போது கேக்குறீங்களா? சரி சும்மா இருக்கேன். அம்மா, நாங்க முதல்ல இருந்தே வரோம். அத்தை, வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வரப்போறோமா? ஐயோ இல்லடி, கல்யாணத்தை முத பொண்ணுல இருந்து ஆரம்பிப்போம்னு சொன்னேன். ஆமா, உங்க முத பொண்ணு எங்கம்மா இருப்பா? இந்த ஏரியால குப்பை பொறுக்கின்னு இருக்குமா? இல்லைங்க, இந்த ஏரியால சார் ராமசாமி உயர்நிலை பள்ளின்னு ஒண்ணு இருக்கு. அதோட வாசல்ல தான் இருப்பா. ஸ்கூல் வாசல்லையா? இறந்த பழம் மாங்காய் பத்த வைக்குதா? அது அங்க போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த குடும்ப மொக்க கதைக்கு சஸ்பென்ஸ் வேறயா? அது ஒண்ணு இல்லம்மா, நாங்க கிளம்புறோம். வாடி வாடா. வரேன் கண்ணாடி மேடம். ஸ்கூல்ல எங்கயாவது ஒளிச்சு வச்சிருக்காங்களா? ஏய், இந்த ஏரியா தானடா சொன்னாங்க. ஏன் சொல்லும் போது நீங்க மலேசியா போயிருந்தீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எதுத்தெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. ஓகேம்மா, இந்த ஏரியா தான் சொன்னாங்க. இங்க பள்ளிக்கூடம் இருக்கிறதுக்கான அறிகுறி எங்கேயுமே காணாமத்த. மேடம் அங்க பாருங்க, சார் ராமசாமி உயர்நிலை பள்ளின்னு போட்டிருக்கு. சென்னை 26 கூட போட்டிருக்கு பாருங்க. ஆமாண்டா, ஸ்கூல் போர்டு இருக்கு. ஆனா ஸ்கூல்ல எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பசங்க சத்தத்துக்கான அறிகுறியே இல்லையே. இருந்ததா நான் கேட்கும். இது ஆளே இல்லாத ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் நினைக்கிறேன். கரெக்ட். அப்ப இது பாடம் நடத்துற பள்ளிக்கூடம். டேய் டேய் டேய், பள்ளிக்கூடம்னா பாடம் தாண்டா நடத்துவாங்க. பின்ன காது குத்து கல்யாணம் நடத்துவாங்க. போடா. கரெக்ட் மேடம். ஆனா இன்னைக்கு பல பள்ளிக்கூடங்கள்ல பெத்தவங்களுக்கு காது குத்தி மொட்டை தானே அடிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களும் பாடம் நடத்துற அரசு பள்ளிக்கூடத்தை மதிக்காம பணம் புடுங்குற பள்ளிக்கூடம் தான் நல்ல பள்ளிக்கூடம் நினைச்சு கடனை வாங்கி பசங்களை சேர்த்து கடன் தொல்லையால ஹார்ட் அட்டாக் வந்து அப்பனுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிரானுங்க. டேய், இப்ப நாம இங்க வந்த விஷயத்துக்கும் நீ இப்ப இவ்வளவு நேரம் பேசின விஷயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல மேடம், நம்மள வெறும் காமெடி மட்டும் தான் பண்ணுவோம்னு யாரும் தப்பா நினைச்சிட கூடாதுல்ல. அதனாலதான் சீனை டிஸ்டர்ப் பண்ணாம அழகா ஒரு மெசேஜ் சொன்ன பாருங்க. மெசேஜ் நாங்க சொன்னாலே எவனும் கேட்க மாட்டான். இதுல நீ வேற சொல்றியா? போடா. அத்தை, அந்த மோகினி எங்கன்னு பாருங்க. மோகினியா? மோகினி சுடுகாட்டுல தான் இருக்கும். டேய் 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 டேய், இந்த குலோத்துங்க தங்கச்சி பொண்ணு சொன்ன மோகினி எங்க தேடுறா? அந்த பொண்ணு பேரு மோகினி இல்ல, ரோகிணி. பொம்பளை பேர் மட்டும் கரெக்டா நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. போடுங்க. குயில் பாட்டு வந்ததென இளமானே, அது கேட்டு அது அங்க இருக்கு. மனம் தானே இன்று வந்த இன்பமோ, அது கண்டு கண்டு அன்பு பொங்கவோ. குயிலே போ போ, இனி நான் தானே, இனி ஒன்றாம் அது என்றானே.
என்னடா இது ஸ்கூல் வாசல்ல ஒரு பொண்ணு நிக்கும்னு சொன்னாங்க ஆனா ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அது மேடம் பள்ளி ஆண்டு விழாவுக்காக ஏதோ டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க போல இருக்கு. ஐயோ எருமை ஆண்டு விழால குழந்தைங்க தான் ஆடும். இந்த கோட்டை எப்படி ஆட விடுவாங்க? ஐயோ நீங்க வேற மேடம், இப்பெல்லாம் குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும்னா பெத்தவங்க படிச்சிருக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி குழந்தைங்க டான்ஸ் ஆடணும்னா அதுக்கு பெத்தவங்க டான்ஸ் ஆடணும்னு சொல்லியிருந்தா குயில் பாட்டு ஓ வந்தது இளமானே. என்ன எழவோடா ச்சே, நாம போற இடம் எல்லாமே வில்லங்கமா தாண்டா இருக்கு. டேய் டேய் அந்த பொம்பளை கிட்ட போய் ரோஹிணி யாருன்னு கேளு. இல்ல அவளை தேடி 3 பேரும் தானே வந்தோம், அதனை என்ன மட்டும் தனியா அனுப்புறீங்க? வாங்க 3 பேரும் போவோம். நல்ல வடை தட்டுறான். அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே. அம்மா பெரியம்மா அம்மா. டேய் இது உன் பெரியம்மாவாடா? ஐயோ சும்மா இருங்க நீங்க. ஐயோ அத்தை அது ஆயா மாதிரி இருக்கு, அதை போய் பெரியம்மா சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ வந்த வேலையை பார்க்கலாம், கம்முன்னு இருங்க. அம்மா பெரியம்மா உங்களதாம்மா. என்ன சொன்ன? அம்மான்னு சொன்னேன். இல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னியே. அதுக்கு முன்னாடினா இன்னொரு அம்மா சொன்னேன். ரெண்டுத்துக்கும் நடுவுல என் மனசை பாதிக்கிற மாதிரி நச்சில ஒரு வார்த்தை சொன்னியே, அது என்ன? ஏய் இது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியடா. ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். ஞாபகம் வந்துருச்சு, பெரியம்மான்னு சொன்னேன். என்ன பார்த்தா உனக்கு பெரியம்மா மாதிரி தெரியுதா? உனக்கு வேணும்டா. ஐயோ இது எனக்கு வேணாம், சும்மா இருங்க. நம்ம எதுக்கு வந்தோம் இப்போ? ரோகிணின்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க இங்க. யார கேட்டீங்க? ஐயோ என்னத்த எல்லாத்தையும் 2 தடவை கேக்குது. தபர்மா ரோகிணி ரோகிணி ஒரு பொண்ணு இந்த ஸ்கூல் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்குமாமே, அவ யாரு? நான் தான் அந்த ரோகிணி. எது? நீயா? அத்தை ரோகிணி பொண்ணுன்னு நினைச்சோம், இது அரக்கிழவியா இருக்கு. இதுக்கு எப்படி அத்தை கல்யாணம் பண்றது? அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் உன் தாய் மாமா குலோத்துங்கன் இருக்காருல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட். குலோத்துங்க மாமா வரலையா? எப்படி வருவாரு? அவர் தான் எங்க அத்தை போட்டு தட்டாங்களே. எப்படி அத்தை கரெக்டா சொன்னா? போட்டு தள்ளிட்டாங்களா? ஐயோ ஐயோ அது இல்லம்மா, அவரை போட்டு எதுக்கு தொல்லை பண்ணணும், பாவம் வயசான காலத்துல. அதான் அவரை வீட்டுல விட்டுட்டு நாங்க மட்டும் வந்துட்டோம். இல்லடி அடியே நீ வீட்டுக்கு வாடி, ஒண்ணு நான் போட்டு தர்றேன். ஆமா நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க? அது நாங்க ஒரு விஷயத்துக்காக வந்தோம், ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா அது நடக்காதுன்னு தோணுது. என்ன விஷயம்? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வந்தோமா. ஹாய் கல்யாணமா? ரொம்ப சந்தோஷம். உனக்கு சந்தோஷம், ஆனா எங்களுக்கு துக்கம். ஏன்? உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கணுமே. உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். நீ காதலிக்கிறியா? ஆமா சின்ன வயசுல இருந்தே ஒருத்தரை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவன் உயிர் போயிருக்குமே. இல்ல நீங்க பிஞ்சிலே படுத்துட்டீங்கன்னு சொன்னேன். அப்படி கூட சொல்லலாம். இல்ல அப்படிதான் சொல்லணும். சரி சொல்லிக்கோங்க. ஓகே. நானும் அவரும் இதே ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே படிச்சோம். பேனர் பூச்சா இருக்காங்க. அத மாத்திட்டாங்க. ஆனா நான் என் காதல மாத்தவே இல்ல. ஐயோ 8வது படிக்கும்போது எங்களுக்குள்ள காதல் ஆரம்பிச்சு. அவரும் என்னை காதலிச்சாரு. ஆனா ஏனே தெரியல கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்? அதான் தெரியலன்னு சொன்னேனே. ஒருவேளை உஷாராயிட்டனோ? உஷாரான ஆளந்தா இத காதலிச்சிருப்பானா? ஐயோ டேய், இப்ப நமக்கு அதுவாடா முக்கியம். முதல்ல கல்யாணத்தை முடிச்சு நாம அந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகணும்டா. கரெக்ட். என்ன பிரச்சனை? அது ஒரு ஆவி பிரச்சனை. ஆவியா? நீ ஏன் அதெல்லாம் கேக்குற? முதல்ல உன் பிரச்சனைக்கு வா. நீ காதலிச்சுவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறனா? சரி விடு, உனக்கு நாங்க வேற மாப்பிள்ளை பார்க்கவா? அதுக்கு எனக்கு ஒரு முழம் கயிறு வாங்கி கொடுத்துருங்க. எதுக்கு? நான் தூக்க மாட்டேக்க. ஐயோ ஏமா உனக்கு 100 முழம் கயிறு வாங்கினவே பத்தாது, 1 முழம் வாங்கி என்னமா பண்ணுவ? டேய் கொஞ்சம் வாயை முட்டு சும்மா இரேண்டா. இங்க பாருமா, நாங்க உனக்கு அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ என்ன சொல்ற? நான் காதலிச்சவரை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ அவன் தான் சம்மதிக்கலன்னு சொல்றியம்மா? நீங்க சம்மதிக்க வாங்க. யாரு? நாங்க சம்மதிக்க வைக்கணுமா? எங்களுக்கு அதான் வேலையா? நீங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. பரவாயில்ல, லூசா இருந்தா நல்ல லாஜிக்கா கேள்வி கேக்குற நீ. ஏய் லாஜிக் மூஞ்சி முகரையும் பாரு. சரிம்மா, நீ காதலிச்ச அந்த கழிச்சடை எங்கம்மா இருக்கா? அவர் வீட்ல. லாச்சே அவர் வீடு எங்க இருக்கு சொல்ல?
அவர் பேரு இளமாறன், நம்பர் 10, மணிமாறன் தெருவு, சுகுமாரன் காலனி. நெடுமாற மாவட்டம். ஆளை பத்தியா நல்லா? என்ன ஊரோ என்ன பேரோ ஒண்ணும் புரியலையே. சரி வாங்க போலாம். ஏய் எங்கடா போலான்னு சொல்ற? முதல்ல அம்மாவை தேடி கண்டுபிடிச்சோம், அப்புறம் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சோம், இப்ப பொண்ணோட காதலனை தேடி கண்டுபிடிக்கணும். அப்பதானே அடுத்த சீனுக்கு போக முடியும். வாங்க போலாம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி ஐயோ ஓடுங்க ஓடுங்க. சீக்கிரம் கிளம்புங்க, கண்டிப்பா பூகம்பம் வந்துடும். ஐ 10 10. இந்த வீட்டு நம்பர் தான் 10. மூஞ்சிலே வைங்க ஒரு குத்து. ஏடா நாங்க என்ன 8 சொன்னோம்? போடா போய் அந்த இளமாற இருக்கானான்னு பார்த்து கூட்டிட்டு வா போ. எதுக்கு எடுத்தாலும் என்ன மட்டும் அனுப்பாதீங்கன்னு போன சீன்ல நான் சொன்னேன்ல. வாங்க 3 பேரை போய் தேடுவோம். கேடா இந்த கத்துக்கற போடா. வாடி. இளமாறன் சார், இளமாறன் சார், இளமாரு, இளமாறன் சார், இளமாறன் சார், இளமாறன் சார், இளமரன் சார். அம்மா யார் நீங்க? உங்க பையன் இளமாறனை பார்க்கணும். இளமாற என் பையனா? இல்லையா பேரனா? இல்லம்மா, நான் தான் இளமாற. எது? என்ன மேடம்? என்னத்த கிளமர மாதிரி இருக்கா? இவன் தான் இளமரன் சொல்றான். அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த மூதேவியை இந்த மாதிரி கிழவன் தானே காதலிப்பா? ஹலோ, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நாங்க உங்க கல்யாண விஷயமா பேச வந்திருக்கோம். கல்யாணமா? ஆமாங்க. நீங்க ரோகிணின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்களா? ரோகிணியா? ஐயோ என்னடி இவன் மேல பாக்குறான்? ஒருவேளை எம்ம வரானான்னு பாக்குறது இருக்கு. ஐயோ அப்படின்னா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணும்டி, இல்லன்னா நாம சிக்கல்ல மாட்டிப்போண்டி. கூப்பிடு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஐ அம் சாரி. வாங்க உட்கார்ந்து பேசலாம். ஐயோ பரவாயில்ல பெருசு, நாம நின்னுட்டே பேசலாம். நீங்க ரோகிணியை பாத்தீங்களா? அதை பார்த்து ஷாக் ஆகி தான் வந்தோம். இங்க அதுக்கு மேல ஷாக்கா இருக்குது. என்னது? இல்ல சார், உங்க லவ் ஸ்டோரியை கேட்டு நாங்க அப்படியே ஷாக் ஆயிட்டோம் சார். உங்க மேல ரோகிணி உயிரியே வச்சிருக்காங்க. நீங்க இல்லன்னா செத்தே போயிடுவேன்னு சொல்றாங்க. என் நிலைமையும் அதேதான். ரோகிணி இல்லன்னா நானும் செத்துருவேன். அட உங்களை இப்படியே விட்டா கூட 6 மாசத்துல நீங்களே செத்துருவீங்க. ஐயோ சும்மா இரண்டி. சார் நீங்களும் காதலிக்கிறீங்க, ரோகிணி உங்களை காதலிக்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? இந்த இளஞ்சோடிகள். யாரு நீங்க? ஆம். ஐயோ சரி சரி நீங்க சொல்லுங்க சார். இந்த இளஞ்சோடிகள் ஒண்ணு சேர்றதுக்கு படிப்பு தடையா இருக்குங்க. படிப்பா? ஆமாங்க. ரோகிணி 10வது பாஸ் பண்ணிட்டா. நான் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. 10வது படிச்ச பொண்ணு உனக்கு செட் ஆகாதுடா. இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் உங்க பெத்தவங்க நிறுத்திருப்பாங்க. கரெக்டா? சே ஏங்க நீங்க வேற ஏதோ லவ் ஸ்டோரிக்கு சீன் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோட சீன் அதுவே இல்ல. ரோகிணி 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டா. நான் 10வது ஃபெயில். யோ 10வதெல்லாம் ஒரு படிப்பே இல்ல. அந்த படிப்பு எப்படியா உன் கல்யாணத்துக்கு தடையா போச்சு? இல்லங்க, 10வது பாஸ் பண்ணாம ரோகிணியை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு லட்சியத்தோட நான் இருக்கேங்க. ஐயோ லட்சியத்தோட இருந்து என்னையா பிரயோஜனம்? படிச்சு பாஸ் பண்ண வேண்டியதானயா? எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிட்டேங்க. கணக்கு பாடம் தான் முடியல. இல்ல கணக்கு மட்டும்தான் கை கொடுக்காம காலை வரிட்டே இருக்கு. போன மார்ச் கூட எக்ஸாம் எழுதுனேன், ஆனா ஃபெயில் ஆயிட்டேன். எது போன மார்ச் இல்லையா? யோ எக்ஸாம் ஹால்ல சூப்பர்வைசரா கூட உன்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு. இதுல போன மார்ச்ல வர எக்ஸாம் எழுதுனால படிப்புக்கு வயசு இல்லையே. ஆனா கல்யாணத்துக்கு வயசு இருக்கே. அதெல்லாம் காலகாலத்துக்கு பண்ணிக்கணும் சார். நோ, என் லட்சியத்தை அடையாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் 10வது பாஸ் பண்ணிட்டு தான் என் ரோகிணியை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்படியே அடம்பிடிச்சிட்டு இருந்த அப்புறம் தடி பிடிக்க கூட உனக்கு கை இருக்காது. கையெல்லாம் தட தட தடன்னு உதறும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த முறை நிச்சயம் நான் பாஸ் பண்ணிடுவேன். பாருங்க, இப்ப கூட கணக்கு பரீட்சைக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். அதை எப்படி கொடுங்க பாருங்க. ஐயோ யோ இது பல வருஷத்துக்கு முன்னாடி புக்கியா? ஏங்க நான் படிக்கும்போது இந்த புக்கு தாங்க கொடுத்தாங்க. ஐயோ அறிவு கிட்ட மனுஷா, அதுக்கப்புறம் எத்தனையோ சிலபஸ் மாதிரி எத்தனையோ புது புத்தகம் எல்லாம் வந்துருச்சியா? அப்படியா?
என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே. யோ சிலபஸ் மாறினது வீட்டுக்கு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த புக்க படிச்சினா அடுத்த ஜென்மத்துல கூட நீ பாஸ் ஆக மாட்ட. ஐயோ இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் வருது. நான் இந்த புக்கு தானே படிச்சிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்றது? செத்துரு.